மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, மக்களின் புரட்சி அந்த லெசனில் பாதி வந்து நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கிளர்ச்சிகள், முக்கியமான கிளர்ச்சிகள். ஒன்று வந்து வேலூர் கழகம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1857 பெரும் புரட்சி அப்படின்ற 2 முக்கியமான புரட்சிகளை பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது நம்ம வந்துட்டு வேலூர் கழகம் எந்த இயர் நடந்துச்சு அப்படின்னா 1806. ஓகேங்களா, 1806. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த மைசூர் போர்கள் படிக்கும் போது திப்பு சுல்தான் வந்துட்டு 4ஆம் மைசூர் போரில் கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திப்புவினுடைய குடும்பம் வந்துட்டு வேலூர் கோட்டைக்கு வந்துட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கும். வேலூர் பகுதியில் நடந்ததுனால தான் இப்போ திப்புவை பற்றி நம்ம பார்க்குற மாதிரி, திப்புவோட குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அந்தந்த டைமில் யார் யார் எந்தெந்த பதவி வகிச்சிருந்தாங்க அப்படின்னா 1803 வில்லியம் காவண்டிஷ் பெண்டிக் அப்படின்றவர் சென்னை கவர்னராக இருந்தார். சென்னை மாகாணத்தை, அதாவது மதராஸ் மாகாணத்தினுடைய கவர்னராக யார் இருந்தார் அப்படின்னா வில்லியம் காவண்டிஷ் பெண்டிக். இதே சென்னையினுடைய படைத்தளபதி யார் அப்படின்னா சர் ஜான் கிடராக். ஓகேங்களா, கிரடாக் அப்படின்றவங்க வந்துட்டு இருந்தாங்க. இதில் கழக காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, அங்கே வேலை செய்கிற இராணுவ வீரர்கள் இருக்காங்களா, நம்ம இந்திய இராணுவ வீரர்கள், அவங்கள வந்துட்டு தாடி மீசெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை மீசை வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் தாடி மீசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சமய அடையாளம் வந்துட்டு இருக்கக்கூடாது, நீர் வச்சுக்கக்கூடாது, கையில் கயிறு கட்டக்கூடாது, கழுத்தில் எந்த ஒரு கயிறும் கட்டக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்துருப்பாங்க. கடுக்கணிய தோடு போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பொறுமையாக தான் இருப்பாங்க. உடனடி காரணமாக எது இருக்கும் அப்படின்னா புதிய வகை தலைப்பாகை தான். சரிங்களா, புதிய வகை தலைப்பாகை ஒன்று வந்துட்டு அணிய சொல்லுவாங்க. இதை கம்பல்சரி நீங்கள் எல்லோரும் வச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அந்த தலைப்பாகையில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சிலுவை, கிறிஸ்டியன் போட்டிருந்தா அந்த சிலுவை இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா அங்கே இருக்க இராணுவ தளபதி அக்னியூ அப்படின்றவர் தான் இந்த புதிய வகை தலைப்பாகையை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதனால் இந்த தலைப்பாகைக்கு பேர் என்ன, அக்னியூ தலைப்பாகை அப்படின்னே சொல்லுவாங்க. புதிய வகை தலைப்பாகை, அப்படி இல்லைன்னா அக்னியூ தலைப்பாகை அப்படின்னே சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் அண்டு ஹிந்துஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. கழகம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜூன் 10, 1806 ஸ்டார்ட் ஆகும். ஜூன் 10, 1806. இது முதல் மற்றும் 23வது பிரிவு சிப்பாய்கள் வந்து தான் ஃபஸ்ட்டு கிளர்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரிவு சிப்பாய் மற்றும் 23வது பிரிவு சிப்பாய் 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. இதில் கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் பான்கோட் அப்படின்றவர் வந்துட்டு கொல்லப்பட்டிருப்பார். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வேலூர் கழகத்தின் பொழுது கொல்லப்பட்ட கர்னல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கர்னல் பான்கோட். சரிங்களா, இந்த பிரிவெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிளர்ச்சிகள் செஞ்சு அவங்களுடைய உயர் அதிகாரிகளே கொண்டுட்ருக்கும் போது இவங்களோட கையில் ஆதிக்கம் வந்திருக்கும். அப்போ பதே ஹைதர் அப்படின்றவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தானினுடைய மகன் தான் பதே ஹைதர். அவரை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புதிய ஆட்சியாளராக வந்துட்டு அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ வீரர்களே வந்து அறிவிப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களினுடைய கொடி இறக்கப்பட்டு திப்பு சுல்தானினுடைய கொடி வந்துட்டு ஏற்றிருப்பாங்க. திப்புவினுடைய கொடியில் என்ன சின்னம் இருக்கும் அப்படின்னா புலிச்சின்னம் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா, இதை வந்துட்டு வெளியிருந்து பார்த்துட்டு இருந்த மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி அப்படின்றவருக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு கர்னல் கில்லஸ்பிக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 6-7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே ஒரு 9-10 மணிக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கில்லஸ்பி வந்திருப்பார். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கழகத்தை வந்துட்டு அடக்கியிருப்பார். கிட்டத்தட்ட நிறைய பேர்த்த கொன்று குவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னா வேலூர் கழகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைமில் இருந்த உடனடி காரணம் என்ன, வேலூர் கழகம் நடக்க உடனடி காரணம் என்ன, அந்த டைமில் யார் இறந்தாங்க, யார் வந்து கழகத்தை அடக்குனாங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்னு. ஓகேங்களா, அடுத்தது இந்த 1806 இந்த வேலூர் கழகத்தை வந்துட்டு 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா விடி சாவர்கர் சொல்கிறாரு. சரிங்களா, சாவர்கர் அப்படின்றவர் சொல்கிறாரு. அதாவது 1857 பெரும்புரட்சியை வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கான முன்னோடியாக எதை சொல்கிறாரு அப்படின்னா வேலூர் கழகம் 1806 அதை வந்துட்டு முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா விடி சாவர்கர்.
ஓகே, இதுவரையிலும் பார்த்தது வேலூர் கழகம். அடுத்து நம்ம பார்க்குறது பெரும்புரட்சி 1857. எதனால் வந்திருக்கோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியான சுரண்டல், வாரிசிலப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், கிறிஸ்துவ சமயம் மதமாற்ற நடவடிக்கை, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் மேலான வெறுப்பை வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும். மிகப்பெரிய உடனடி காரணம் அங்கே எப்படி வேலூர் கழகத்துக்கு உடனடி காரணமாக புதிய வகை தலைப்பாகையை பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனடி காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை பயன்படுத்த சொன்னது தான். ஓகேங்களா, என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை பயன்படுத்த சொன்னது தான் பெரும்புரட்சி 1857 நடைபெறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியினுடைய மேலுரை வந்து பார்த்திங்கன்னா பற்களால் கடித்து நீக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் அந்த மேலுரை வந்து பார்த்திங்கன்னா பசு மற்றும் பன்றியோடைய கொழுப்பால் தடவி இருக்கப்படும். ஓகேங்களா, அதனுடைய மேலுரை என்னென்ன கொழுப்புனா பசு மற்றும் பன்றியுடைய கொழுப்புகளால் வந்துட்டு நிரம்பி இருக்கும். பசுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்துஸ் வந்துட்டு கடவுளாக பார்ப்பாங்க. இதே வந்து பன்றியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறுப்பவர்களாக இருக்கிறாங்க. அந்த ரீசன்னால் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் 2 பேருமே அந்த புதிய வகை ரக என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துறத வந்து பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவிப்பாங்க. சரிங்களா, இந்த மறுப்பு தெரிவிக்கும் போது வந்து கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு யார் அந்த கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா மங்கள் பாண்டே அப்படின்றவர் மார்ச் 29, 1857 வந்து பார்த்திங்கன்னா பேரக்பூரில் வங்காள படைப்பிரிவில் வந்துட்டு இருக்க ஒரு சிப்பாய் தான் இவர் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பார். அதுக்கு அவங்க உயரதிகாரி திட்டின உடனே அவர் வந்துட்டு அந்த உயரதிகாரியே வந்துட்டு சுட்டு கொண்டுடுவார். சரிங்களா, இதனால தான் வந்துட்டு இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். சரி, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, மங்கள் பாண்டேவை வந்து தூக்கிலிடவும் செஞ்சுருப்பாங்க. அதனால் மற்ற சிப்பாய்கள் வந்துட்டு கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் புரட்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேரக்பூரில் நடந்ததுக்கப்புறம் பெரும்புரட்சியாக வந்துட்டு மீரட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1857 மே 10 மீரட்டில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் 3வது குதிரைப்படை சிப்பாய்களும் 11வது மற்றும் 20வது காலாட்படை சிப்பாய்களும் சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. இவங்க அங்கிருந்த எல்லா ஆங்கிலேயர்களையும் வந்துட்டு தோற்கடிச்சிட்டு கொலை பண்ணிவிட்டு டெல்லியை நோக்கி வந்துட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா இருப்பார். அவரை இந்திய பேரரசராக இவங்களே அறிவிச்சிருவாங்க. எப்போது? மே 11. சரிங்களா, மே 11 2ஆம் பகதூர் ஷாவை வந்துட்டு இந்திய பேரரசராக அறிவிப்பு செஞ்சுருக்கிறதுக்கப்புறம் டெல்லி வந்துட்டு நிறைய படைத்தளபதி நிக்கல்சனுடைய ஈடுபாட்டின் காரணமாக அங்கே இருக்கிற எல்லா சிப்பாய்களும் வந்துட்டு அந்த கழகத்தை அடக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியை வந்துட்டு மீண்டும் வந்துட்டு ஆங்கிலேயர்களே கைப்பற்றியிருப்பாங்க. சரிங்களா, 1857 செப்டம்பர் 20 வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மீண்டும் வந்துட்டு ஆங்கிலேயர்களின் வசமே போகும். அதுக்கு காரணமான படைத்தளபதி யார் அப்படின்னா படைத்தளபதி நிக்கல்சன். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த 2ஆம் பகதூர் ஷாவை தானே அவங்க வந்துட்டு பேரரசரை அறிவித்தாங்க. அவரை வந்துட்டு நாடு கடத்திடுவாங்க. எங்கே அப்படின்னா ரங்கூனுக்கு. சரிங்களா, ரங்கூனுக்கு நாடு கடத்தினதுக்கப்புறம் அவர் 1862 வந்துட்டு இறந்துருப்பார். அடுத்தது எங்கெங்கே வந்துட்டு கழகங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு 2ஆம் பகதூர் ஷா பார்த்தாச்சு. அதை அடக்கின அதிகாரி யார் அப்படின்னா ஜான் நிக்கல்சன். இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த கழகத்தினோட முடிவு அவர் 2ஆம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு வந்துட்டு நாடு கடத்தப்பட்டிருப்பார். சரிங்களா, அடுத்தது எங்கே வந்துட்டு கழகம் வெடிச்சிருக்கோம் அப்படின்னா லக்னோ இல்லைனா அயோத்தி பிளேஸில். இதில் வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த கிளர்ச்சியினுடைய தலைவராக இருப்பார். இந்திய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால்ன்றவங்க இருப்பாங்க. அந்த கழகத்தை அடக்குனவர் யார் அப்படின்னா ஹென்றி லாரன்ஸ். சரிங்களா, ஹென்றி லாரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழகத்தினுடைய முடிவின் காரணமாக பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்துட்டு நேபாளத்தில் மறைந்து வாழும் நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. சரிங்களா, அப்போது பேகம் ஹஸ்ரத் மஹாலோடைய இறுதி முடிவு என்னன்னு கேட்டாங்க, நேபாளத்தில் வந்துட்டு மறைந்து வாழும் நிலைக்கு இப்போ தள்ளப்படுவாங்க. அடுத்தது கான்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். கான்பூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானா சாஹிப் இருப்பாங்க. நானா சாஹிப் ப்ளஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா குவாலியரனுடைய ஹெட்டான தாந்தியா தோப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே சர்காலிங் கேம்பல் அப்படின்றவர் இங்கே கான்பூரில் நடந்த கழகத்தை வந்துட்டு அடக்கியிருப்பார். நேபாளத்திற்கு தப்பி ஓட்டமாக இருக்கும். சரிங்களா, இவர் தாந்தியா தோப் வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய இந்தியாவிற்கு வந்து தப்பி ஓடி இருந்திருப்பார்.
இப்போ கான்பூரினுடைய 2 தலைவர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து நானா சாஹிப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாந்தியா தோப்பு. 2 பேரில் ஒருத்தர் வந்து நேபாளத்திற்கு போயிருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியா, அதாவது ஜான்சி ராணி கூட போயிட்டு இவங்க கை கோத்திருப்பார். இதில் அந்த கழகத்தை அடக்கிய வந்துட்டு அதிகாரி, ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா சர் காலின் கேம்பெல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்சி அண்ட் குவாலியரில் வந்துட்டு கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜான்சியில் வந்து பார்த்திங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய், அதுக்கடுத்து குவாலியரில் தாந்தியா தோப்பே இருப்பார். ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிகாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கழகத்தை வந்துட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதில் 2 பேருமே கொல்லப்படுவாங்க. ஜான்சி ராணி முக்கியமாக கொல்லப்படுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரேலி வந்து பார்த்திங்கன்னா கான் பகதூர் கான் அப்படின்றவர் தான் இந்திய தலைவரில் தலைமையேற்றிருப்பார். சர் காலின் கேம்பெல்லே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கழகத்தை கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்துட்டு கான் பகதூர் கான் வந்துட்டு இறந்துருப்பார், கொல்லப்படுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைவரில் ஹெட்டாக இருப்பாங்க. அதிகாரி வில்லியம் டைலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கழகத்தை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பார். இதுலேயும் வந்து எண்டில் வந்துட்டு கன்வர் சிங் வந்துட்டு இறந்துருப்பார். இந்த டேபிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டைம் கொஷின்ஸில் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஷின்ஸும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்போது டெல்லினா 2ஆம் பகதூர் ஷா, லக்னோ அல்லது அயோத்தி அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூர் அப்படின்னா நானா சாஹிப். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜான்சினா ராணி லக்ஷ்மி பாய், குவாலியர்னா தாந்தியா தோப்பு, பரேலினா கான் பகதூர் கான், பீகார்னா கன்வர் சிங். மோஸ்ட்லி இந்தியாவுடைய தலைவர்களை வச்சு தான் இதுவரையிலும் கேட்டிருக்காங்க. மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆங்கிலேய அதிகாரிகள் யார் வந்து அந்த கழகத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். டெல்லியிலனா ஜான் நிக்கல்சன், லக்னோனா ஹென்ரி லாரன்ஸ், கான்பூர்னா சர் காலின் கேம்பெல்லே 2 இடத்துல வருவார். கேம்பெல் 2 இடத்துல வருவார். ஒன்று கான்பூர்லேயும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார், பரேலிலையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பார். அடுத்து ஜான்சி குவாலியரில் ஜெனரல் ஹக்ரோஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு பீகாரில் வில்லியம் டைலர் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இது வந்துட்டு கழகத்தினுடைய பெரும் புரட்சி, அதாவது 1857 பெரும்புரட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கழகத்தினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னா 1857 வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வசம் தான் இருப்போம். சரிங்களா? நம்மளுடைய அந்த கம்பெனி கீழே தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய எல்லாத்திற்கும், அதாவது அந்த இங்கிலாந்தோட நம்மளுடைய நேரடி ஆட்சி முறை இருக்காது. பட் 1858 விக்டோரியா மகாராணி வந்துட்டு பேரறிக்கை வந்துட்டு இருக்கும். அதில் கம்பெனி ஆட்சியிலிருந்து ஆங்கிலேய அரசு மீதான நேரடி ஆட்சி, அங்கே இங்கிலாண்டில் இருக்கவங்களே நம்மளையும் பார்த்துக்கிற அந்த மாதிரி ஆட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு கவர்னர் ஜெனரல் வந்து வைசிராய் அப்படின்னு அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எந்த வருடத்துக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல்லேருந்து பேர் வைசிராயாக மாற்றினாங்க அப்படின்னா 1858. இந்த 1857 பெரும்புரட்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற நூலில் இது ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1857 பெரும்புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போர். அப்போ அது வந்து சொன்னது யாருன்னா விடி சாவர்கர். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் முன்னோடி அப்படின்னா எதுனா வேலூர் கழகம் 1806. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இல்லை முக்கியமான இந்த பார்ட்ஸே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.